தனிமகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இன்று தவக்காலத்தின் 3வது நாள். இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றது? மத்தேயு நற்செய்தியை வாசிக்கும் போது யோவானின் சீடர்களும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, நாங்கள் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பு இருக்கவில்லை என்று கேட்கின்றார்கள். அதற்கு இயேசு என்ன உரைக்கின்றார்? மனுமகன் அவர்களோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பு இருக்க மாட்டார்கள். அவர்களை விட்டு எடுப்படும் காலம் வரும், அப்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இதனுடைய விளக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருந்தால் நமக்கு நோன்பு அவசியமில்லை. ஏனெனில் இயேசு நம்மை அவரை போலவே பயன்படுத்த விரும்புகின்றார். இதான் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதும் போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 15 வாசித்து பாருங்கள். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகின்றார். நம்முடைய உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? அந்த உறுப்புகளை வேசின் உறுப்புகளாக மாற்ற முடியுமா? விளைமகளை போல மாற்ற முடியுமா என்று கேட்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உறுப்புகள், வாய், கண், காது, இவெல்லாமே நம்ம விருப்பப்படி பயன்படுத்தும் போது, நாம விரும்புகிறதை செய்யும் போது இயேசு நமக்குள் இல்லாமல் போகின்றார். அப்பொழுது நாம் நோன்பிருக்க தேவைப்படுகின்றன. என்றைக்கு இது என்னுடையதல்ல, ஆண்டவரின் திருவுடலையும் இரத்தத்தையும் எப்போது நாம் உட்கொள்கிறோமோ அப்போது கிறிஸ்துக்குரியவர்களாக மாறுகின்றோம். கிறிஸ்துக்குரியவர்களாய் மாறுகிறவர்கள் கிறிஸ்துவை போலவே இருக்கின்றார்கள். அப்போது அவர்களுக்கு நோன்பு அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் உரைக்கின்றார். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? இன்றைக்கு முதல் வாசகம் நம் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது. எசையா 58ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறது. இன்று முதல் வாசகம் என்ன குறிப்பிடுகிறார்? நீங்க உண்ணா நோன்பு இருக்கின்றீர்கள், நீங்கள் அநேக ஒருத்தல்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் உங்களையே வருத்திக் கொள்ளுகின்றீர்கள். ஆனால் என்னிடம் வந்து, நான் நோன்பிருந்தேன், நான் விழித்திருந்து செபித்தேன், நீர் எதற்கும் பதிலளிக்கவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் வந்து கேட்கின்றீர்கள். காரணம், நோன்பிருக்கும் நாளில் கூட நீங்க என்ன செய்கிறீர்கள்? 4வது வாக்கியம் சொல்லுகிறது பாருங்க. நாம் நோன்பு என்ற பெயரிலே, தவக்காலம் என்ற பெயரிலே நாம் எப்படி வாழுகின்றோம் என்பதை குறித்து எசையா 58:4 மிக அழகாக சொல்லுகிறது. இதோ வழக்காடவும். வழக்காடவும்னா என்ன அர்த்தம்? கூட கூட ரெஸ்பெக்ட் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது வழக்காடவும். வீண் சண்டையிடவும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்வது, இதெல்லாம் தவக்காலத்தில் நடக்கிறது இல்லையா? ஒரு குடும்பத்துல பிரிஞ்சு இருப்பாங்க, கூட்டத்துல பிரிஞ்சு இருப்பாங்க, குழுல பிரிஞ்சு இருப்பாங்க. அவங்க ஒப்புரவு வாங்க மாட்டாங்க, ஆனா தவக்காலத்தை கடைபிடிப்பாங்க, நோன்பு இருப்பாங்க, ஜெபிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா பகை உள்ளே இருக்கும். இதான் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் தவக்காலத்தில் நாம் செய்கிற காரியங்கள். ஆகவே என்ன உரைக்கிறார்? வீண் சண்டையிடவும், கொடுங்கையால் தாக்கவும், இந்த கையிலே பல தீமைகளை செய்யவும். அடுத்து என்ன உரைக்கிறார்? நீங்க நோன்பு இருக்கிறீங்க. நாம் நோன்பு எதற்காக, என்ன செய்வதற்காக இருக்க வேண்டும் என்று 6வது வசனத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒருவன் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும். கொடுமை தலைகள் என்ன அர்த்தம்? தப்பு தப்பா யோசித்து தப்பு தப்பா செயல்படுவது, வீண் எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பது கொடுமை தலைகள். 2வது என்ன சொல்றார் பாருங்க? பிணியல்கள், நுகத்தின் பிணியல்கள், துன்பங்களில் இருந்து விடுபடுவது. 3வது என்ன சொல்றார் பாருங்க? ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்வது. 4வது என்ன சொல்றார் பாருங்க? எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ. எவ்வகை நுகம்னா எல்லா பிரச்சனைகளையும் தாங்குவது. ஆகவே நான் தேர்ந்து கொண்ட நோன்பாக இருக்கின்றது. அப்ப ஒருவர் கிறிஸ்துவோடு இணைகிறார்கள் என்றால் முதலில் தன்னை கெட்ட எண்ணங்கள், தீய சக்திகள், பொல்லாத திட்டங்கள் இவையெல்லாவற்றிலிருந்தும் விடுபட வேண்டும். பிரிவினைகள், பிளவுகள், வீட்டிலே, வெளியிலே, நண்பர்கள் மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் வீண் சண்டைகள், வாக்குவாதங்கள், இவையெல்லாம் விட்டு விலக வேண்டும். இப்படி விலகுகிற காலங்களிலே தான் ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இன்றைய வாசகத்தில் உரைக்கின்றார். என் நண்பர் மக்களே, இந்த 3ஆம் நாளிலே நம்ம வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய விரோதிகளோடு ஒப்புரவாக வேண்டும். இது கடவுளின் கட்டளை. நாம் இருக்கிற வண்ணமாவே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால்
நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு ஒருத்தல்களும் வீணாய் போய்விடும். அதுதான் நற்செய்தியில் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். மனுமகன் உடன் இருக்கும் வரை யாரோடு இயேசு இருப்பாரோ அவங்களுக்கு நோன்பு தேவையில்லை. ஏனெனில் யாரோடு இயேசு இருப்பாரோ அவங்க மன்னிப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் சகித்துக் கொள்வாங்க, அனைத்தையும் பொறுத்து கொள்வாங்க. ஏனெனில் அவர்களுக்குள் இயேசு இருக்கின்றார். ஆகவே இன்றைய பதிலுரை பாடல் என்ன சொல்லுகிறது? தாவீது கடவுளத்தில் வேண்டுகிறார், என் குற்றங்களை மன்னித்து விடும், எல்லா தீவினையிலிருந்து என்னை விடுவித்தருளும், நான் உமக்கு முன் உண்மையுள்ளவனாய் நிற்க எனக்கு அருள் தாரும். என் நண்பர் மக்களே, சாப்பிடாம இருப்பது, உடையிலே மாற்றுதல் செய்வது நல்ல விஷயம்தான். ஆனால் உள்ளத்தில் மாற்றுதல் மிக அவசியம். ஏனெனில் இந்த உள்ளம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. இயேசு வந்து தங்கக்கூடிய இடமாயிருக்கிறது. அந்த இடத்துல இயேசு வந்தால் நாம் எல்லாரோடும் ஒற்றுமையாக, அன்பாக, விட்டு கொடுத்து, மன்னித்து, விரோதிகளையும் பகைவர்களையும் ஜெபித்து அன்பு செலுத்தி வாழக்கூடிய குணம் தானாகவே வந்துவிடும். ஆகவே இன்று நாள் நம்மை நாமே அலசி பார்ப்போம், நம்முடைய எண்ணங்களை அலசி பார்ப்போம், நம்முடைய எல்லா விஷயங்களையும் அலசி பார்ப்போம். இன்றைக்கு நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்தவன் என்ற பெயரில் இருக்கிற நான் எவ்வாறு வாழ்கின்றேன். ஆகவே இன்றைக்கு என்னை மாற்றிக்கொள்வேன் என்று இந்த 3ஆம் நாளிலே நம்மை சரி செய்து இயேசுவின் பின்னே, இயேசுவுக்காக வாழ துணிவோம். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர் என்று ஒவ்வொரு திருப்பலியிலுமே இது நம்பிக்கையின் மறைப்பொருள் என்று குருவான சொன்ன உடனே நாம் அறிக்கையிடுகிறோமே, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக சொல்கிறோமே. அந்த வார்த்தையின் அர்த்தங்கள் என்ன? உனக்காய் இயேசு மரித்தது உண்மை என்று நீங்கள் நம்புவது உண்மை என்றால் எல்லா கொடுந்தலையிலிருந்து, கெட்ட செயல்பாடுகளிலிருந்து, தீய பழக்க வழக்கத்திலிருந்து, கெட்ட உணர்வுகளிலிருந்து விடுதலை பெற நல்ல ஒரு நோன்பு இருந்து செபிப்போம். உங்களுக்காக நாங்களும் செபிக்கின்றோம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இணையதளத்தின் வழியாக பாரத்தோடு செபிக்கிறோம். உமது பிள்ளைகளை நீங்க தொடுவீராக. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் இரக்கமாயிரும். வீண் வாக்குவாதங்கள், தேவையற்ற செயல்பாடுகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட புத்திகள் இவளை கொண்டு வருகிற சாத்தான் இயேசுவின் பெயரால் சிந்தனையிலிருந்து பிடுங்கி எறியப்படுவானாக. ஒவ்வொரு உள்ளத்திலும் தூய ஆவியானவர் நுழைந்து நீங்க விரும்புகிறதை செய்கிறவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்தவர்களும் இன்றைய திருப்பலி வாசகம் எங்க அனைவர் வாழ்க்கையிலும் ஒளி வீசி உமக்குரிய மக்களாக வாழ எங்களுக்கு அருள் தருமாறுமை நோக்கி வேண்டுகிறோம். நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த எல்லாவற்றையும் மன்னித்துக் கொள்வீராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏறெடுக்கிற அந்த ஒருத்தலின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை வழிநடத்தும், எங்களோடு கூட இரும். எங்களை நீர் தொடர்ந்து உமது பிள்ளைகளாக்கிக் கொள்ளும். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு வீட்டையும் நீங்க ஆசீர்வதியும். எல்லா வீட்டின் மேலும் உன்னத ஆவியானவர் கடந்து வந்து அமைதியும் ஒற்றுமையும் நிலவ செய்வீராக. எல்லாவற்றையும் இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செபித்து உமது அருளையும் ஆசிரையும் என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்குமே பெற்றுக் கொடுக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.